Happy day friends. Then plus 1 maths partial fraction exercise 2.9. So partial fraction denominators எப்படி split பண்ண போகிறோம், அதோட types என்னன்னு பார்க்க போகிறோம் நம்ம. So different types of partial fractions இருக்குது. So first one பாருங்கள் 1 divided by x square minus a square. So denominator எப்படி split பண்ணணும்னா அந்த x பொறுத்து தான் split பண்ணணும் according to the x. So x square இருக்குன்னா ஸோ இங்கே 2xன்னு இருக்கு அர்த்தம். ஸோ we had 2 factors, 2 factor கிடைக்க போதுன்னு அர்த்தம். பிகாஸ் 2 ஆன்சர் 2 வேல்யூ கிடைக்க போது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு 2 ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எதில் ஸ்டார்ட் ஆகும், எக்ஸ் ஸ்கொயரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2 ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி தான் எக்ஸ் கியூப்னா 3 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணணும், எக்ஸ் பவர் 4னா 4 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இது என்ன ஃபார்மேட்டு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ ஃபார்முலா என்னது, ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நான் என்ன பண்ணிடுறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் நம்ம, எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ. பிகாஸ் ஏ பிளேஸில் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, பி பிளேஸில் என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஸோ ஏவோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடணும், எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். பியோட வேல்யூ என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், நம்ம ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ. பவர் இல்லாத மாதிரி தான் டினாமினேட்டர்ஸ் எழுதணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ பவரில் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ வேறு எந்த ஹையர் பவர்ஸ் இல்லை. ஸோ ஏ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ. தென் நெக்ஸ்ட் சம் படுங்க. ஆல்ரெடி அவங்க கொடுத்த கொஷினில் எக்ஸ் பவர் 1 தான் இருக்குது, எக்ஸ் பவர் 1 தான் இருக்குது. ஸோ எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம நீட் நாட் டு ஸ்ப்ளிட் எனி திங். இது நம்ம ஸ்ப்ளிட் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக என்ன பண்ணலாம், இந்த 2 டேர்மை ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 தென் பி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த டினாமினேட்டர்ஸில் எக்ஸ் மைனஸ் 1 இதோட பவரில் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த டேர்ம் என்ன பண்ணலாம், நம்ம ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எழுதிடலாம். பட் இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பவர் என்னவாக இருக்குது, 2 டேர்மாக இருக்குது. ஸோ 2 டேர்மாக டினாமினேட்டரில் எடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணி தான் எடுக்கணும் இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு எந்த ஃபார்முலாவுமே இல்லை. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருந்துச்சுன்னா நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கலாம் இல்லையா, 1 ஸ்கொயர் போட்டால் கூட. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1ன்னு என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம மைனஸ் இருந்தால் அதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்கும்போது இதை நம்ம 2 டேர்மாக என்ன பண்ண முடியாது, ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இங்கே 2 டேர்மாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ எந்த டேர்ம் உங்களால் ஸ்ப்ளிட் பண்ண முடியலையோ அதில் என்ன வேல்யூ இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்னால் அதில் 2 ஆன்சர் இருக்குது, அது 2 ஃபேக்டர் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதை எப்படி எழுதிக்கணும், bx ப்ளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அந்த டேர்ம் எப்படி எழுதணும், எக்ஸ் ஸ்கொயர்னால் அதில் எத்தனை வேல்யூ இருக்க போது, 2 வேல்யூ இருக்க போது இல்லையா. ஸோ பிசி சேர்த்து எடுத்துக்கணும், bx ப்ளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படி பிரிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இதோட பவர்லலாம் 1 இருக்குது, ஸோ எக்ஸ் பவர்லேயே 1 இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஏ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 பி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 பிரிச்சுட்டோம். ஸோ சேம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது, இதே சேம் ப்ரீவியஸ் கொஷினில் பார்த்தோன்னே அதே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியல, ப்ளஸ் வந்துடுறதுனால. மைனஸாக இருந்தால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எந்த ஃபார்முலாலையும் நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ எந்த டேர்ம் உங்களால் ஸ்ப்ளிட் பண்ண முடியலையோ, விச் டேர்ம் யூ கான் ஸ்ப்ளிட்டோ அந்த டேர்முக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஸோ அந்த டேர்ம் இந்த மாதிரி சேர்த்து எழுதணும். ஏ டிவைடட் பை பி டிவைடட் பை வேரியபிள் அந்த டேர்ம் எழுதிட்டோம். பிக்கு அப்புறம் என்ன இருக்குது, சிடி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன இருக்குது, அதில் 2 டேர்ம் இருக்குது இல்லையா. ஸோ சிஎக்ஸ் ப்ளஸ் டி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். நம்ம நேம் தான் ஏபி ஒரு நேம் தான் வச்சுருக்கோம். நம்ம சிஎக்ஸ் ப்ளஸ் டி எந்த டேர்மும் உங்களால் பிரிக்க முடியலையோ அங்கே எத்தனை நம்ம நேம் எடுத்துக்கணும், 2 நேமாக எடுத்துக்கணும். சிஎக்ஸ் ப்ளஸ் டி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் க்யூப்னு இருக்குது. ஸோ ஹோல் க்யூப் உள்ளே தனியாக அந்த டேர்முக்கு மட்டும் பவர் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் இல்லையா. இங்கே வந்து எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், bx ப்ளஸ் சி இல்லை cx ப்ளஸ் டி. இந்த ஃபார்மேட் வேரியபிளுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இந்த மாடலில் யூஸ் பண்ணணும், நம்ம cx ப்ளஸ் டி bx ப்ளஸ் சி இந்த மாடலில் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் வேரியபிள் கொடுக்காம ஹோல் டேர்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே க்யூப் கொடுத்துருக்காங்க, ஹோல் டேர்முக்கே அங்கே க்யூப். அப்போ அங்கே எத்தனை டேர்ம், எக்ஸ் மைனஸ் 1 அந்த மாதிரி அதில் 3 டேர்ம்ஸ் அதில் வருது இல்லையா. ஸோ இந்த டேர்ம் எப்படி ஹோல் டேர்மாக கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அந்த டேர்முக்கே ஹோல் டேர்மாக வேரியபிளுக்கு மட்டும் கொடுக்காம, வேரியபிளுக்கு மட்டும் கொடுத்துருந்தா தான் இந்த மாடல். ஹோலுமே இந்த பவர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி எழுதணும்னா ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1க்கு அப்புறம் என்ன பவர் ஸ்கொயர், அதுக்கப்புறம் க்யூப் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். 1 ஸ்கொயர் க்யூப் பவர் எதுவுமே இல்லை, என்ன அர்த்தம் 1.
3 terms இருக்கு இல்லையா? ஸோ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அந்த மாதிரி க்யூபை வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். x minus 1 x minus 2 ஹோல் ஸ்கொயர் x minus 1 ஹோல் ஸ்கொயர் x minus 1 ஹோல் க்யூப். இஃப் இன் கேஸ் x minus 1 ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா கொஸ்டினில் x minus 1 ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம் நம்ம? a டிவைடட் பை x minus 1 ப்ளஸ் b டிவைடட் பை x minus 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம் பவர். ஃபஸ்ட்டு பவர் 1 எடுக்கணும், பவர் 2 எடுக்கணும், பவர் 3 எடுக்கணும். எந்த மாதிரி சம்ஸில்? ஹோல் க்யூப் வர மாதிரி சம்ஸில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும் டினாமினேட்டர்ஸை. தென் 6th x plus 1 divided by x square x minus 1. ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்தா தான் நம்ம x minus 1 இருக்கு இல்லையா? ஸோ இதோட பவரில் 1 தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண தேவையில்லை, பவர் 1 தான் இருக்குது இல்லையா? ஸோ a divided by x minus 1 எடுத்துகிட்டேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? x ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ என்ன இல்லையா ப்ரீவியஸ் சம் பார்த்தோம் இல்லையா? ஹோல் க்யூப். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அந்த டைம் எப்படி எழுதணும்? b டிவைட் பை எக்ஸ் டேர்முக்கு அப்புறம் என்ன எழுதணும்? எக்ஸ் ஸ்கொயர். இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ எக்ஸ் டேர்மை தான் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மை தான் எப்படி எழுதியிருக்கோம் நம்ம? எக்ஸ் ஒரு டேர்ம் எழுதியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ஒரு டேர்ம். ஸோ இதில் 2 டேர்ம் இருக்கிற மாதிரி பவரில் 1 எழுதணும், அப்புறம் பவரில் என்ன இருக்குது நம்மளுக்கு? 2. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம் x minus 1 ஹோல் க்யூப்னா ஃபஸ்ட்டு பவர் 1 பவர் 2 அப்புறம் பவர் 3 பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி பவரில் 1 பவர் என்ன எழுதணும்? ஸ்கொயருன்னு எழுதிட்டேன். Next 7th model. Then x square plus x plus 1 divided by x square minus 5x plus 1. ஸோ இந்த டினாமினேட்டர் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா? ஸோ டினாமினேட்டர் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரில் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ இது எது டினோட் பண்ணுது? இதே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இட் இஸ் எ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். வி கேன் ஸ்ப்ளிட் ஆஸ் எ ஃபேக்டர். இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? ஃபஸ்ட் டேர்மோ லாஸ்ட் டேர்மோ நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஃபஸ்ட் டேர்ம் எதுவுமே இல்லைன்னா அங்கே என்ன இருக்குது? 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 மல்டிபிள் 6. ஸோ 1 into 6 என்னது? 6. ஃபஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணால் 1 6 என்னது? 6. ஸோ 6க்கு டேபிள்ஸ் பிரிக்கணும். ஸோ அந்த டேபிள்ஸ் பிரித்தா என்ன வரணும் நம்மளுக்கு? சென்டரில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? மிடில் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் வரணும். சம் ஆஃப் த ரூட்ஸோட இதுதான் என்னது? சம் ஆஃப் த ரூட்ஸ். 6 வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். 6 எந்த டேபிளில் பிரிக்கலாம் பாருங்கள். 5 1s 6 1s 6 பிரிக்கிறேன். 6 1s 6 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு -5 வரணும் இல்லையா? ஸோ 6 1 ஆட் பண்ணால் 7 தான் வரும், நம்மளுக்கு 5 வரணும். சரி மைனஸ் பண்ணுறேன். 6 1 மைனஸ் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? 5 வரணும், ஆனால் -5 வரணும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன்? நான் மைனஸை இதில் போட்டுடுறேன். -6 + 1 -6 + 1 சால்வ் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? -5 வரும். பெரிய நம்பர் சிம்பிள் -5 வந்துடும் ஆன்சர். பட் இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். -1ஐயும் -6ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணால் -6 மல்டிபிள் 1 போட்டால் -6 1 வரும், -6ன்னு வரும் ஆன்சரில். ஆனால் நம்மளுக்கு என்ன மல்டிபிள் இருக்குங்க? +6. சம் ஆஃப் த ரூட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, பட் மல்டிபிள் பண்ணால் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. மல்டிபிள் பண்ணால் +6 வரல, -6 வருது. ஸோ ராங் டேபிள். இந்த டேபிள் எடுக்கக்கூடாது. அப்போ ஸோ வேறு டேபிள் என்ன எடுக்கலாம்? 6க்கு 2 3s 6 எடுக்கிறோம். 2 3s 6 இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன் எடுத்து பார்க்குறோம். ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? 5. மைனஸ் பண்ணால் 1 தான் வரும். ஸோ ப்ளஸ் பண்ணால் 5 வருது, ஆனால் -5 வரணும் இல்லையா? ஸோ அதனால் ரெண்டுத்துலேயுமே மைனஸ் போட்டுடுறேன். மைனஸும் என்னது? ப்ளஸ்ஸு. ஸோ காமனாக என்ன போட்டுருவோம் நம்ம? ஒரு மைனஸ் போடுவோம் ஆன்சர். ஸோ 2 டேர்ம்லேயும் மைனஸ் இருக்க, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் போட்டுட்டு என்ன போட்டுடலாம் நம்ம? -5. இதை மல்டிபிளும் பண்ணி பார்க்கணும். -2 × -3. 2 3s என்னது? 6. 2 3s what? 6. மைனஸ் என்ன ஆகிடும் நம்மளுக்கு? ப்ளஸ் ஆகிடும். ஸோ +6 வந்துருச்சு, -5 வந்துருச்சு. சம் ஆஃப் த ரூட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இந்த டேபிள் தான் எனது கரெக்டான டேபிள். -2 -3 2 3s 6. ஸோ இதுதான் எனது பர்ஃபெக்டான டேர்ம். ஸோ இது எப்படி ஃபேக்டர் பிரிக்கலாம் நம்ம? x -2 ஒரு ஆன்சர், -2 கிடச்சது, -3 இல்லையா? ஸோ x -3 ஒரு ஆன்சர். x -2 x -3. ஸோ டினாமினேட்டர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்? a டிவைடட் பை x -2 ப்ளஸ் b டிவைடட் பை x -3. Then these are the models. We can split the partial fractions. If you want any doubt, you just ask me. I will clarify the doubts. Don't forget to subscribe this channel. Thank you, students.